ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். லீவ்ஸில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு 15-16 டிசைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறது நார்மல் லீஃப் இருக்குல்ல, நார்மல் லீஃப் தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த டிசைன் நீங்கள் போட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பென்சிலில் ஒரு தடவை நீங்கள் வந்து கம்பல்சரி பென்சிலில் நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக நான் மெஹந்தியில் தான் கோனில் தான் நான் போடுறேன். நீங்கள் அப்படி இல்லாமல் நான் போடுற டிசைன்ஸ் எல்லாம் பென்சிலில் ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி மெஹந்தியில் போட்டு பாருங்கள். மெஹந்தியில் வந்து எனக்கு 2 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவை தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து பென்சிலில் ஒரு தடவை ப்ளஸ் மெஹந்தியில் 2 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன பாக்ஸ் ஒரு டைம்னால சின்ன பாக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பாக்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இந்த நார்மல் லீஃப் போட்டு உள்ளே வந்து சின்ன லைன்ஸாக கொடுத்து அதை சுற்றிலும் வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்டர் வந்து கொஞ்சம் திக்காக நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து சேம் இதே மாதிரி தான். நம்ம லீஃப் வரைஞ்சிருக்கோம்ல, அதே மாதிரி ஒரு லீஃப் போட்டுக்கோங்க. லீஃப் போட்டுட்டு அந்த பார்டரை வந்து நம்ம கடைசியாக ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ லீஃப்க்கு நடுவில் நான் ரெண்டு லைன் நான் போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு லைன் சிங்கிள் லைன் தான் போட்டிருப்போம். இதில் வந்து 2 லைன் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி லைன்ஸாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் சுற்றிலும் அந்த அவுட்லைனை வந்து நீங்கள் டார்க் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லீஃப் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் வந்து நிறைய அடுத்தடுத்த டிசைன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த டிசைன் வந்து இதை வந்து டபுள் லீஃப் தான். டபுள் லீஃப் இது எப்படி சொல்லணும்னா, நம்ம காஃபி பீன் இருக்கும்ல, அந்த மாதிரி டிசைனில் தான் இருக்கும் இந்த லீஃப். ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அவுட்லைன், அதே மாதிரி போட்டுட்டு சென்டரில் வந்து நீங்கள் வந்து அதை நெகட்டிவ் ஃபீலிங் ஹைலைட் பண்ணிடுங்க, டார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து நார்மலாக அவுட்லைன் போடாமல் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். லைட்டாக சின்ன லைன் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி மேலே இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் போட்டுட்டு உள்ளே ஃபில் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த டிசைன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்னா சின்ன லைன் போட்டு அப்புறம் ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்து மேலே வந்து இந்த லைனை இழுத்து விடணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து நம்ம பெட்டல்ஸ் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே லீவ்ஸ் டிசைன் வரும்ல, மேலே மட்டும் அந்த லீவ்ஸ் மாதிரி நீங்கள் இழுத்து விட்டுட்டு அந்த நடுவில் இருக்க அந்த கேப்பில் வந்து சின்ன லைனாக போட்டு அதை கவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும், சுற்றிலும் வந்து நீங்கள் அந்த டிசைனை வந்து ஹைலைட் பண்ணிக்கணும், அந்த பார்டரை ஹைலைட் பண்ணிடணும். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு இந்த மயில் இறகு இருக்கும்ல, அந்த டிசைன் மாதிரி இருக்கும். இதுவும் வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்தடுத்து மெஹந்தி டிசைன்ஸ் வரும்ல, அதுக்கெலாம் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இது நார்மல் லீஃப். இது வந்து நிறைய அந்த பார்டர் பெல் டிசைன்க்கெலாம் வந்து இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் வந்து இந்த டிசைன்ஸ் வச்சு நிறைய நம்ம ஓனாக கூட நம்ம டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் இந்த லீஃப் டிசைனை வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 லீஃப் வரைஞ்சிட்டு அதை சுற்றிலும் வந்து நம்ம அந்த லீஃப் போடுவோம்ல, பெரிய லீஃப், அந்த மாதிரி வந்து சுற்றிலும் நீங்கள் போட்டுக்கோங்க. சுற்றிலும் போட்டுட்டு அந்த சென்டரில் இருக்க இடத்துல வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமலே அதில் இருக்க மெஹந்தியை லைட்டாக மேலே இழுத்து விட்டுட்டு நம்ம அந்த பார்டர் கொடுத்தோம்ல, அந்த பார்டரை சுற்றிலும் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கணும். நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லீஃப் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வந்து இந்த காஃபி பீன் டிசைன் பார்த்தோம்ல, அந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபுல்லாக சென்டரில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணணும். இது வந்து நம்ம அரபிக் டிசைன்ஸ்லாம் போடுவோம்ல, அரபிக் டிசைன்ஸில் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி லீவ்ஸ்லாம். ஸோ அரபிக் டிசைன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இந்த லீஃப் டிசைன் நம்ம யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் டியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சுற்றிலும் அந்த பார்டர் ஃபுல்லாக வந்து நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்து இந்த டிசைனை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் வந்து 2 சைடு வந்து நீங்கள் லீஃப் இப்போ நான் வரைஞ்சிருக்கேன்ல, அதே மாதிரி 2 சைடு லீஃப் வரைஞ்சிக்கோங்க. லீஃப் வரைஞ்சிட்டு அது சுற்றிலும் லைட்டாக வந்து நீங்கள் அந்த ஷேடு மாதிரி கொடுத்துக்கோங்க. ஷேட் கொடுத்துட்டு டியர் ட்ராப்ஸ் நம்ம பார்த்தோம்ல, டியர் ட்ராப்ஸை தான் வந்து இங்கே வரையணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நான் போட்டது ஒரு பார்டர் போட்டு அது ஹைலைட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டியர் ட்ராப்ஸே டேரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு லீஃப் டிசைன். அடுத்த டிசைன் வந்து நம்ம இப்போ போட்டோம்ல நம்ம லீஃப், அதே மாதிரி தனித்தனியாக லீஃப் போடணும். இது வந்து எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் லீஃப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் லீஃப் போட்டு சுற்றியில் இருக்க அந்த பார்டரை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணிங்கன்னா இது நார்மல் லீஃப் டிசைன் ஆயிரும். நம்ம கிளாஸஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது, நான் போடுற டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எனக்கு குரூப்லேயோ இல்லை ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியோ நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே டிசைன் தான், லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்ல லீஃப் டிசைன், அந்த டிசைனை வந்து இதில் நீங்கள் போட்டுட்டு அது நார்மலாக பார்டரை மட்டும்தான் நம்ம ஹைலைட் பண்ணியிருப்போம். இது வந்து என்ன பண்ணுவோம், உள்ளே ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டிசைனுக்கு ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபில்லிங் தான் வரும். ஸோ இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்கிறது வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்படியே அதை வந்து அந்த பார்டர் சுற்றிலும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். சும்மா வச்சு இந்த மாதிரி இழுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ அங்கங்கே கேப் ஃபிட்டு தான் வரும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மெஹந்தியோட அந்த ப்ரெஸ்ஸிங்லேயே வந்து அந்த பார்டர் ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லீஃப் நம்ம பார்த்தோம்ல, அந்த காஃபி பீனுக்கு நம்ம போடுற மாதிரி லீஃப் தான். ஆனால் இது தனித்தனியாக இந்த சைடு ஒன்று, இந்த சைடு 2 சைடுமே வந்து நம்ம லீஃப் டிசைன் தான் போடுறோம். ஸோ இது நார்மல் லீஃப் நம்ம போடுவோம்ல, ஸோ அதே டிசைன் தான். இது வந்து பேசிக் எலமெண்ட்ஸ்லேயே லீஃப் டிசைன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் போடணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம டியர் ட்ராப்ஸ்க்கு போடுவோம்ல, அந்த மாதிரி சின்ன ட்ராப் ஒன்று, அதுக்கு மேலே ஒரு பெரிய லைன் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே பக்கத்துலேயே வந்து அந்த டியர் ட்ராப்ஸ்க்கு போடுற மாதிரி போட்டு மேலே வந்து சுற்றிலும் பெரிய டியர் ட்ராப்ஸ்க்கு மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த சுற்றிலும் இருக்கிறத ஹைலைட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெகட்டிவ் ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த குட்டி அந்த டியர் ட்ராப்ஸு பார்டரை விட்டுட்டு மற்றது எல்லாமே வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் தான் வரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு டிசைனையும் வந்து பென்சிலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெஹந்தியில் 2 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மொத்தமாக எனக்கு சென்ட் பண்ணும்போது ஒரு பாக்ஸில் 3 டிசைன் 3 இது இருக்கணும். இப்போ ஒரு லீஃப் அப்படின்னா அந்த லீஃபை வந்து நீங்கள் 3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பென்சிலில் ஒரு டைம் நீங்கள் வரைஞ்சிருக்கணும், அது இல்லாமல் 2 டைம் மெஹந்தியில் நீங்கள் போட்டு பார்த்துருக்கணும். ஸோ அப்படி தான் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த லீஃப் இருக்குல்ல, இந்த லீஃப் வந்து தனித்தனியாக நம்ம போட்டோம். இப்போ கொஞ்சம் ஜாயிண்ட் ஆன மாதிரி இந்த லீஃபை போடுறோம். ஸோ இது 3 லீவ்ஸ் வரும். இது வந்து பார்டர் பெல்ட் டிசைன்ஸ்க்கெலாம் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்டர் பெல்ட் டிசைன்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன்ஸ் தான், அந்த லீஃப் டிசைன் தான் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இந்த டிசைன் போட்டுட்டு சென்டரில் லைட்டாக சின்ன லைன் கொடுத்துட்டு பார்டரை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஃபெதர் லீவ்ஸ் மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து நம்ம ஷேட்ஸ் மட்டும்தான், மேலேருந்து லைன் மட்டும்தான் நம்ம இழுத்து விடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபெதர் லீஃப் டிசைன் வரும்.
அதே மாதிரி நம்ம குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து நார்மல் நம்ம லீஃப் பார்த்துருப்போம்ல, அந்த நார்மல் லீஃப் தான் இது. இது வந்து லீஃபை வந்து வைன்ஸ் டிசைனில் வந்து நம்ம போட்டிருப்போம். அடுத்த டிசைன் வந்து இந்த லீஃப் இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லீஃப் தான். சென்டரில் வந்து நான் 2 லைன் கொடுத்துட்டு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்து 2 கர்வ் ஹாஃப் கர்வ் மாதிரி கொடுத்து மேலே வந்து அந்த லைனை நம்ம இழுத்து விட்றோம். ஸோ இந்த லீஃப் வந்து டபுள் சர்க்கிள் வர மாதிரி லீஃப். சென்டரில் வந்து சின்ன லைன்ஸ் மட்டும் தான் நம்ம இழுத்துருக்குறோம். அப்புறம் சுற்றிலும் பார்டரை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இதே மாதிரி லீஃப் தான். சென்டரில் வந்து 2 லைன் கொடுத்துக்கோங்க. 2 லைன் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம வந்து ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து இந்த போடுவோம்ல சர்க்கிள் மாதிரி, அந்த மாதிரி போட்டோம். ஆனால் இந்த டிசைனுக்கு வந்து நம்ம லோட்டஸ்க்கு வரும்ல, லோட்டஸ்க்கு எப்படி போடுவோம் அந்த மாதிரி டிசைனில் தான் இந்த லீஃப் போடுறோம். ஸோ அதே மாதிரி போட்டு சைடில் அந்த சென்டரில் இருக்க அந்த லைனை வந்து லைட்டாக அப்படியே ஷேட் மாதிரி கொடுத்துருங்க. நீங்கள் வந்து உங்கள் மெஹந்தியை ப்ரெஸ் பண்ணாமல் அந்த லைன்லேயே இருக்கிற மெஹந்தியை வச்சு லைட்டாக அப்படியே ஷேட்ஸ் மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இது வரைக்கும் டோட்டலாக 16 டிசைன் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்ம அந்த லீஃப் நம்ம போட்டு காமிச்சோன்னா தனித்தனியாக, அதுக்கப்புறம் 3 லீஃப், அதே லீஃபை வந்து நம்ம வந்து ஒரு லைன் போட்டு நம்ம போடுறோம். ஸோ இப்போ நான் போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு அந்த சென்டரில் வந்து குட்டி லைன் கொடுத்து இந்த டிசைனை வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு அந்த சுற்றிலும் இருக்க பார்டரை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற டிசைன் என்னென்னா, இதுவும் ஒரு லீஃப் தான். பட் இந்த லீஃப் வரைகிறதுக்கு ஒரு லீஃப் மாதிரி அவுட்லைன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நான் ட்ரா பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். பார்டர் போட்டுட்டு உள்ளே வந்து ஹைலைட் பண்ணுவோம். இது நார்மலாக வந்து நார்மல் லீஃப் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைன் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதில் கரெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் பார்த்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது இந்த லீஃப் டிசைன்லாம் வந்து நீங்கள் 3 டைம்ஸ் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை வந்து பென்சிலில், மற்ற 2 டைம் வந்து மெஹந்தியில் ப்ராக்டிஸ் பண்ணி கம்பல்சரி எனக்கு நான் சொன்ன மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.